சிம்பிளாக ஈஸியாக 13 வகையான எக் ரெசிபீஸ், அதாவது முட்டை ரெசிபீஸ் பார்க்க போகிறோம். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச்சுன்னு சொல்லலாம். முட்டையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி இருக்கிறதுனால கண்டிப்பாக எடுத்துக்கலாம். குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு முட்டை கொடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். முதல்ல வந்து பார்க்க போகிறது எக்கை பயன்படுத்தி ஒரு கிரேவி, ரெண்டாவது எக் ரோஸ்ட், எக் பர்கர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா எக் பணியாரம், அதுக்கப்புறம் பஞ்சு போல் நம்ம எக் ஆம்லெட் பண்ண போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். இதில் சீஸ் போட்டும் பண்ணலாம். இதுக்கப்புறம் முட்டையை பயன்படுத்தி உதிரியான ஒரு சேமியா, நம்ம தக்காளி சேமியா அது மாதிரி சொல்லலாம். இதுக்கப்புறம் எக் பிரியாணி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிம்பிளான இன்ஸ்டண்ட்டான ஹோட்டல் ஸ்டைலில் எக் ஃப்ரைட் ரைஸ், ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். இதுக்கப்புறமா முட்டையும் முட்டைக்கோசையும் வச்சு ஒரு பொரியல். அதுக்கப்புறம் காடை முட்டை, அதாவது ஜப்பானீஸோட குயில் எக்ஸை பயன்படுத்தி ஒரு புலாவ் பண்ண போகிறோம். அதுலேயே ஒரு சிம்பிளான ரோஸ்ட். அதுக்கப்புறமா எக் கிரேவி, அதாவது தக்காளி ப்ளஸ் உடச்சி ஊற்றின எக்கு வச்சு பண்ணுற ஒரு கிரேவி. இது வந்து ரைஸ், சப்பாத்தி, நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஈவன் தோசை கூட நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கப்புறமா கிளி பரோட்டா, மஞ்சூரியன் ஸ்டைலில் காடை முட்டை, இதெல்லாமே பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம எக் கிரேவி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ரைஸ், பரோட்டா, இடியாப்பம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டான ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான கிரேவி, கறின்னு சொல்லலாம். இது வந்து நீங்கள் எக் இல்லாமல் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டு பண்ணலாம். காலிஃப்ளவர் கூட நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம், பாயில் பண்ண முட்டை. இது மாதிரி நூல் வச்சு கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக பிசுறு இல்லாமல் முட்டை வந்து கட் பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிரேவியில் போடும்போது மஞ்சள் கரும் வெள்ளைக்கரும் வந்து தனித்தனியாக வராது. நீங்கள் கத்தியில் கட் பண்ணால் கூட இந்தளவுக்கு நம்ம பண்ண முடியாது. இப்போது மிக்சியில் வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் புதினா போட்டாலும் நல்லா தான் இருக்கும். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் பெரிய வெங்காயம் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும்போது நம்ம தக்காளி போட போகிறோம். வேறு எந்த ஸ்பைசஸுமே நான் இதில் போடலை. கொஞ்சம் ஜீரகம் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 4 தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். இதில் வந்து மசாலா வந்து குறைவாக தான் யூஸ் பண்ணுவோம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் இதையும் போட்டு தக்காளி சாஃப்டாக வரைக்கும் நம்ம வதக்கணும். இதில் வந்து கசூரி மேத்தியெல்லாம் நீங்கள் போடலாம் எக்ஸ்ட்ரா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து காட்டும். ஸோ அதனால் நான் கசூரி மேத்தி போடலை. புதினாவும் அப்படி தான். தேவைப்பட்டால் நீங்கள் இது எல்லாமே போட்டுக்கலாம், ரெண்டுமே போடலாம். இதில் ஆயில் குறைவாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெயிட் லாஸ்ன்னு போகும்போது பர்ஃபெக்டாக சாப்பிட்லாம். இப்போது அரைச்சி வச்ச விழுதையும் ஊற்றிடலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாமே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டே பண்ணலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டான ரெசிபி. ஈஸியாக பண்ணிடலாம். குக்கரில் எல்லாத்தையுமே அரைச்சி ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு 3 விசில் 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா 10 நிமிஷம்தான். நம்ம ஹோட்டலுக்கு போகவே வேண்டியதில்லை. இது பாருங்கள், பர்ஃபெக்டாக அந்த ஒரு க்ரீன் ஆரஞ்சு கலர் வந்துருச்சு. நல்ல பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும். கொதி வரும்போது மூடி போட்டு கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 விசில் இப்படி வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த ஆயில் பிரிஞ்சு வரும். நம்ம நார்மலாக நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு. அந்த ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம குக் பண்ணவும் முடியாது. ரொம்ப டைம் இல்லாத போது இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காகிடுச்சு. இதுக்கு மேலே எதுவும் ஆட் பண்ணாதீங்க. முட்டை இதை வந்து போட்டுட்டு ஒரே ஒரு விசில் மீடியம் ஃப்ளேமில், அந்த எக்கில் வந்து மசாலா படணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வைக்கிறோம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வைக்கும்போது உங்களுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே விசில் வந்துடும். அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நமக்கு முடிஞ்சிடும். இதில் வந்து முட்டை பிடிக்காதவங்க சொன்ன மாதிரி பன்னீர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் போடலாம்.
எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டு பண்ணலாம். இந்த மெத்தடில் ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த எக் கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தட்லேயும் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் பண்ணிடலாம். நல்ல ரைஸ் அப்புறம் பரோட்டாவோடலாம் நான் இதோட பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த எல்லா ரெசிப்பியுமே முட்டை வேணாம் அப்படின்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் மஷ்ரூம், பன்னீரை வச்சு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். டோஃபு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ப்ரோட்டீனுக்காக. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திக்காக பண்ணியிருக்கேன். நீங்கள் தின்னாவும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தொக்கு ஸ்டைல்லே நீங்கள் பண்ணலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக 5 நிமிஷத்தில் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு. இதில் ரொம்ப பெரிய பொருட்கள் எதுவுமே தேவைப்படாது. சிம்பிளாக நம்ம இருக்கிற பொருட்களை வச்சு பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ், ஒரே ஒரு முட்டை மட்டும் தேவைப்படும். 1 இல்லைனா 2 அவ்வளோதான். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கிற மாதிரி நம்ம வீட்டில் பண்ண போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடும். முட்டைக்கோஸ் எப்போவுமே நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து தனித்தனியாக வர்ற மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் பன்னீர் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இதே பேனில் தான் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வணக்க போகிறோம். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா பீன்ஸ், வெங்காயம், முட்டைக்கோஸ், உப்பு, கேரட், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இது வதக்கும் போது மட்டும் லோ ஃப்ளேமில் வைக்க வேணாம், மீடியம் டு ஹைலேயே வச்சு வதக்கினா மட்டும்தான் அந்த ஃப்ரைட் ரைஸில் கிறிஸ்பினஸ் வரும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இருந்தாலுமே கெட்டு போகாது. இதுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சம் மட்டும் கரம் மசாலா, மிளகுத்தூள் இது மட்டும் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணணும். ஸோ ரெஸ்டாரண்ட் ரோட் சைடெல்லாம் கொஞ்சம் மிளகாத்தூளும் கரம் மசாலா போடுவாங்க. ஸோ அதான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதில் ரைஸை போட போகிறோம். நான் ஏற்கனவே பாசுமதி ரைஸை நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஜீரா ரைஸ், நார்மல் ரைஸ், கொல்லம் ரைஸ், சோனா மசூரி எது வேணாலும் போட்டுக்கலாம். சாஸ் அப்படிங்கும்போது ரெட் சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், ஃபைனலாக நம்ம முட்டை இதை போட்டுட்டு அதே மாதிரி மீடியம் டு ஹையில் வச்சுட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதில் இருக்க ஏதாவது கொஞ்சம் நெஞ்சம் தண்ணி இருந்ததுனாலும் மாய்ஸ்டர் இருந்ததுனாலும் அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ எப்போவுமே லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படிங்கும்போது இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டுக்கலாம். சூடாக பாக்ஸில் போடும்போது ஸ்டீம் வரும். ஸோ மத்தியானம் வரைக்கும் இருக்கும்போது அது கெட்டு போக பார்க்கும். அது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே நம்ம அப்படி தான் பண்ணணும். இதுக்கு மேலே நீங்கள் க்ரீன் ஆனியன் இருந்தால் போடலாம், அதாவது வெங்காயத்தால். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் ஆனியன் கிடச்சிதுன்னா போட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே சமயம் சாஸ் எல்லாம் இல்லாமல் சிம்பிளாக பெப்பர், வெஜிடபிள்ஸ் போட்டு அந்த எக்கை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டிங்கனாலும் அது ஒரு மெத்தடாக இருக்கும். இதுக்கப்புறம் சிம்பிளான ஒரு எக் ரோஸ்ட் தான். சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் நம்ம முட்டை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 முட்டையை நல்லா பாயில் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் பாயில் பண்ணிங்க அப்படின்னா உப்பு போட்டு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு அதனோட மேலில் இருக்கிற அந்த ஓடுகள்லாம் எடுத்துடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். இதே மெத்தடில் நான் காடை முட்டை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4 விதமான காடை முட்டை ரெசிபிஸ் நீங்கள் அதுவும் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை கட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னா க்ளீனான அந்த நூல் எடுத்துகிட்டு நீங்கள் ஜென்டலாக ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே ஈஸியாக கட் ஆகிடும்.
நம்ம கத்தியில் கட் பண்ணுறத விடவே இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ அப்போ தான் வந்து அந்த பிசுரெல்லாம் இருக்காது. நம்ம ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். அதே சமயம் அந்த எக் யோக் அந்த ஒயிட் ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். பூண்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். மசாலா பொடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் அதோடு சேர்த்து உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எக்கை வந்து நீங்கள் அப்படியே வச்சுட்டு கருவேப்பிலை வந்து மேலே தூவிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. கீழே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம், இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம ஜென்டிலாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும். அந்த உப்பு மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முட்டையில் இறங்கணும். அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் மிளகாய் தூள்லாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் கிட்டத்தட்ட 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாயை அரைச்சும் போட்டு பண்ணலாம். ஸோ இப்படி போட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காரம் உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ அது வந்து நான் காரம் சாப்பிட்றவங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இப்படி டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த எக் ஒயிட்டும் அந்த எக் யோக் ரெண்டுமே வந்து பிரிஞ்சு வராது. இப்போ நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துடலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரைஸோடு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அப்படியே கொடுக்கலாம். சாஸ் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான டைம் தான் தேவைப்படும். இது மாதிரி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கடலை மாவில் டிப் பண்ணிவிட்டு, அதாவது பஜ்ஜி மாவில் நீங்கள் ஃப்ரை கூட பண்ணலாம். சிம்பிளாக ஈஸியாக எக் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச்சான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம லன்ச்சு டின்னர்னு கூட வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட ஈவினிங்கில் நீங்கள் கொடுக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கப் நம்ம சேமியா போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்படி ரோஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வேக வைக்கும்போது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அதை நல்லா ஒரு லைட் ப்ரௌனாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கப்புறமா ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இதை வந்து நம்ம வேக வச்சு எடுக்கணும். இது வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த சேமியாவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வேக வைக்கலாம். டைரெக்டாகவே நீங்கள் வேக வைக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த சேமியா நல்லா வெந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 90% வெந்தோடனே நம்ம வந்து இதை வடிச்சிட்டு நல்ல ஒரு கோல்டு வாட்டர், அதாவது நல்ல ஒரு குளிர்ந்த தண்ணி ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே உதிரியாக வந்துடும். வேக வச்சோன்னா அப்படியே வந்து சூடோடு வச்சுட்டோம் அப்படின்னா இது அப்படியே ஒன்றோடன்னு ஒட்டிக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நம்ம பாஸ்தா எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் இந்த சேமியா. யூஸ்வலாக ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் இப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், வெங்காயம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணலாம். நீங்கள் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் கெட்டு போகாமல் இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும். ஸோ இஞ்சி பூண்டு எதுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம முட்டைலாம் வந்து இதில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாகும். நம்ம போட்டோம் அப்படின்னா பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது கேப்சிகம் போட்டுக்கலாம். கேப்சிகம் இல்லை அப்படின்னா நீங்கள் கேரட் பீன்ஸ் கூட போட்டுக்கலாம். இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி வந்து ஆட் பண்ணலைனாவே இது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணலாம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜிடபிளுக்கு கிறிஸ்பினஸ் வந்துடும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஸோ இதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் வேணால் பெப்பர் தூள் வந்து போட்டுக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வதக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் 3 முட்டை தனியாக வதக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா சைடில் அதை தள்ளி வச்சுட்டு இந்த பேனில் போட்டு நூடுல்ஸ் மசாலா அதை போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த முட்டையை நல்லா வதக்குனீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே இருக்கும். முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கல அப்படின்னா
அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பன்னீர் நீங்கள் போட்டுக்கோங்க. பன்னீரும் நல்லாயிருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ பாருங்கள், நல்லா வந்து அந்த முட்டை வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேக வச்ச சேமியா போட்டுடணும். ஸோ போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ அப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சேமியாவில் இருக்க அந்த ஈரப்பதம் போயிடும். ஸோ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட ஸ்மெல் வராது, மஞ்சள் தூள் போட்டிருக்கிறதுனால. எப்போவுமே சேமியா, லெமன் சேமியா, நார்மலாக கிச்சடி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி எல்லாம் எதுவும் தேவையில்லை. நம்ம டைரெக்டாக சாப்பிட்லாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்து சிஸ்வான் சாஸ், அதுக்கப்புறமா நம்ம டொமேட்டோ சாஸ், நூடுல்ஸ் மசாலா, அந்த ஒரு பேக்கெட்டு தான் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு வந்து போட்டுக்கலாம். உப்பு பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடலாம். ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. சிஸ்வான் சாஸ் இல்லைங்கிற பட்சத்தில் டொமேட்டோ சாஸ் போடலாம், இல்லைன்னா நீங்கள் அதையும் விட்டுறலாம். அந்த முட்டையை வந்து வதக்கினதோடய விட்டுறலாம். சாஸ் கூட உங்கள்கிட்ட இல்லைன்னா அதையும் விட்டுறலாம். ஸோ பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேமியாலேயே வந்து ஃப்ரைட் ரைஸ் அந்த ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன். எக்கை வந்து நீங்கள் தனியாகவும் ரோஸ்ட் பண்ணி போடலாம். அப்படி டைம் இல்லைங்கும்போது எக் இதிலே சைடில் ரோஸ்ட் பண்ணிட்டும் போடலாம். இதுக்கு வந்து பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னா நீங்கள் க்ரீன் சட்னி இல்லை கார சட்னி ஏதாவது எடுத்துக்கலாம். கூட சிப்ஸ் வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கும். எக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பன்னீரை துருவி போட்டுக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 பாட்டில் எக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குஸ்கா ஸ்டைலில் பண்ண போகிறோம். நல்லா உதிரியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம் குழந்தைகளுக்கு. இதுக்கு 2 கப் ஜீரா ரைஸ் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணணும். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த ரைஸை ஊற வச்சா போதும். மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி இருந்தால் போதும். இப்போது அரைக்கிறதுக்கு இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் கூட நீங்கள் போட்டு அரைச்சிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 4 எக்கை போட்டு மசாலாலாம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எண்ணெய், நெய் இல்லைனா நீங்கள் பட்டர் கூட போட்டுக்கலாம். பட்டருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மராத்தி மொக்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய், இதில் சோம்பு பிடிக்காதவங்க ஜீரகம், மிளகு கூட போட்டுக்கலாம். இது லைட்டாக ப்ரௌன் ஆகணும் வெங்காயம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மத்தியானம் வரைக்கும் வச்சுருக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். ஒரு லைட் கோல்டன் கலரில் வந்தால் பர்ஃபெக்டானது. இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறமா தக்காளி, கிட்டத்தட்ட ஒரு 3 தக்காளியை போட்டுட்டு நல்லா வதக்கணும். அந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுடலாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றணுன்னா 1 கப்புக்கு 1.25 கப் தேங்காய் பால் ஊற்றலாம். ஸோ 2 ஊற்றும்போது உங்களுக்கு 2.5 கப் 2.5 கப் தேங்காய் பால் ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலா பொடி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, வறுத்த ஜீரகத்தூள், கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறம் பெப்பர் தூள்லாம் ஆப்ஷனல், நீங்கள் போட்டாலும் போட்டுக்கலாம். தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணணும். நல்ல ஒரு புளிப்புத்தன்மையை கொடுக்கும் அந்த தயிர். இப்போது ஊற வச்ச அரிசியை போட்டுருங்க. அதோடு சேர்த்து தண்ணியை வந்து முதல்ல ஊற்ற வேணாம். இது நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும். ஸோ தண்ணி அப்படிங்கும்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1க்கு 1.25 கப் தண்ணி, தேங்காய் பால் அப்படின்னா 1க்கு 1.25 அவ்வளோதான். நான் வந்து குஸ்கா ஸ்டைலில் பண்ணுறதுனால ரோஸ்ட் பண்ண எக்கை போட்டுட்டு
நான் கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.25 கப் நான் ஊற்றுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிட்டதுனால டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டூத் பிக்கை வச்சு நீங்கள் லைட்டாக வந்து ஹோல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த பிரியாணியில் இருக்கிற ரசம்லாம் உள்ளே இறங்கிடும். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி, மேலே நெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வைக்க போகிறோம். ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேமில், 2 விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும், தம் பிரியாணி ஸ்டைலில். ஸோ ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கீழே நீங்கள் தோசைக்கல்லை வச்சு மேலே அந்த குக்கரை வச்சு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கனாலும் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதில் ஆயிலும் குறைவாக தான் இருக்கும். மசாலா அப்படிங்கும்போது கரம் மசாலா வந்து நான் வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. ஸோ அப்படிங்கும்போது நமக்கு அந்த வயிற்றில் ஏப்பம் இதெல்லாமே வந்து எதுவுமே வராது. லஞ்ச் பாக்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் போட்டு கொடுக்கணும். ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும்போது நீங்கள் சூடாக போட்டிங்க அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஸ்டீம் பட்டு அந்த ரைஸ் மத்தியானக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ஸோ பாருங்கள், இதில் வந்து பாசுமதி ரைஸ்லேயும் பண்ணலாம், உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக வேணும்னா திணை, பனிவரகு இதில் எல்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு பொரியல் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான ஹெல்த்தியான முட்டைக்கோஸ் முட்டை பொரியல் இல்லைனா கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது குங்குநாடு கிராமத்தில் வந்து பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக நமக்கு ரைஸ்க்கும் சப்பாத்திக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். வெயிட் லாஸ்ன்னு போகிறவங்க மில்லட்ஸோடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போது ஒரு அரை முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா தின்னாக ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இந்த முட்டைக்கோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இது சாப்பிட்றதுனால குழந்தைகளுக்கு நல்ல போன் ஸ்ட்ரென்த் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க இன்ஃப்ளமேஷன் வந்து குறைவாக்கும்னு சொல்கிறாங்க, அதாவது கம்மி பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதாவது பெயின் அது மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து நல்லா சாப் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இப்படி தான் இருக்கணும். இப்போது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வந்து போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஆகணும். இல்லை தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போது நம்ம நறுக்கி வச்ச முட்டைக்கோஸை போட்டு மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள், அதாவது வதக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. இதில் தேவைப்படுதுன்னா எக்ஸ்ட்ரா வந்து கேரட் போட்டுக்கலாம், நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு மட்டும் நீங்கள் ஸ்ட்ரைப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் வந்து கொஞ்சம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு போட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்ச் எல்லாம் போயிடும். அப்போது இது மாதிரி ரொம்ப சூப்பராக விடும். அதோடையும் எக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள் இது 3 தேவையான அளவு போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் மஞ்சள் தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் அது ஹெல்த்தியானது கூட. எல்லோயிஷாக வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரு 3 எக், ஒரு ஃபேமிலி அப்படிங்கும்போது ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்னா நீங்கள் 3 எக் போடலாம். பெரிய ஃபேமிலினா ஒரு 6-7 எக் போடலாம். இப்போ ரெட் சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பர் பவுடர், கொஞ்சம் ஆயில், ஏன்னா இந்த எக்கு வதங்கிறதுக்காக லைட்டாக. இப்போது ஜென்டிலாக இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து பர்ஃபெக்டாக அந்த முட்டைக்கோஸோட மிக்ஸ் ஆகிடும். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இது முட்டைக்கோஸும் வதங்குறதுக்கு 3 நிமிஷம். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்கு வந்து வதங்குறதுக்கு 1 நிமிஷம் போதும். மீடியமில் வச்சிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அது குக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இது மேலே கொத்தமல்லி போடலாம், கசூரி மேத்தி போடலாம். ஸோ உங்களோட இஷ்டம் என்ன போனாலும் போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் இமீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி ஈவினிங் டைமில் குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் சப்பாத்தி இதுவும் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா தக்காளி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மில்லட்ஸோட ரொம்ப சூப்பராக மேட்ச் ஆகும். இதில் வந்து கொஞ்சம் தக்காளியும் நீங்கள் போட்டு பண்ணலாம்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பிரியாணி. சிம்பிளாக ஹெல்த்தியாக 10 நிமிஷத்தில் காடை முட்டையில் ஒரு புலாவ் பண்ண போகிறோம். இது பிரியாணின்னு கூட சொல்லலாம். ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன் அதிகமாக உள்ளது. இதுக்கு 2 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ரொம்ப பிடிச்சி பண்ண வேணாம். ஏன் அப்படின்னா அந்த அரிசி உடைய ஆரம்பிக்கும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாம். நீங்கள் ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த காடை முட்டைன்னு சொல்கிறது. இது ஜப்பானில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ஜப்பானீஸ் குயில் எக்குன்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா நல்லா சுடுதண்ணியில் போட்டு 5 நிமிஷம் மட்டும்தான் நம்ம கொதிக்க வைக்கணும். இல்லைன்னா கொதிக்கிற தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். நான் நார்மல் முட்டை செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதாவது ரொம்ப டைம்னா ஒரு 10 மினிட்ஸ். ஆனால் இது பாதி தான் டைம் எடுத்துக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதனோட முட்டையோட ஓடை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இது சிம்பிள் தான். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா நார்மல் முட்டை ஸ்மெல் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே வராது. ஒரு வெஜிடபிள் மாதிரி தான் நமக்கு சாப்பிடும்போது தோணும். அதே சமயம் ஒரு பெரிய முட்டையில் இது கிட்டத்தட்ட 4ல் 1 பங்கு மட்டும்தான் இருக்கும். குழந்தைகளுக்கு இதை அப்படியே வறுத்து கொடுத்தா கூட நல்லா சாப்பிடுவாங்க. இதில் மற்ற முட்டையில் விட ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு குழந்தைகளுக்கு 4 எக்கு கூட கொடுக்கலாம் சின்ன சின்னதாக. இப்போது நம்ம தோலெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். எண்ணெயும் நெய்யும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அதுக்கப்புறம் மராத்தி மொக்கெல்லாம் போடுவோம். அதுக்கப்புறம் மேஸ், அதாவது ஜாதிக்காவோட பூ போடுவோம். இதுக்கப்புறம் வெங்காயம், 2 வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு நீங்கள் இது லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் இதை வறுத்தாகணும். அப்போ தான் அந்த புலாவ் மத்தியானம் வரைக்கும் இருந்தாலுமே கெட்டு போகாது. இது நீங்கள் ஓப்பன் பேன் மெத்தடில் கூட பண்ணலாம் டைம் இருந்துச்சுன்னா. ஸோ மார்னிங் நமக்கு செய்யும்போது ரொம்ப அவசரமாக இருக்கும்போது இது 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போடுறோம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. இதில் கொத்தமல்லி, புதினா, தயிர் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை சிம்பிளாக பண்ணால் கூட இது நல்லா தான் இருக்கும். இதில் ஒரு 3லேருந்து 4 தக்காளியை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லைனா கூட மிக்சியில் அரைச்சும் நீங்கள் ஊற்றலாம். அப்படி அரைச்சி ஊற்றினாலுமே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பச்சை வாசனை போயிடும். இதில் தேவைப்பட்டால் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பன்னீர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, வேக வச்ச கொண்டக்கடலை போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா காலிஃப்ளவர், இதெல்லாமே போட்டுக்கலாம். இப்போ மசாலா பொடி, அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி. மசாலா பொடினா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், ரோஸ்டட் ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள், கரம் மசாலா ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கேரட், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போடுறோம். தயிர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எப்போவுமே புலாவ் பிரியாணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வேக வச்ச எக்கு, அதுக்கப்புறமா ரைஸ் 2யும் போட்டு 1 நிமிஷம் மட்டும் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஊற வச்ச அரிசி அப்படிங்கிறதுனால அந்த அரிசி உடைய பார்க்கும். முட்டையை உங்களுக்கு இப்படி போட விருப்பப்படலைன்னா கடைசியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் இப்படி போட்டு நம்ம வேக வைக்கும்போது அந்த எக்கில் அந்த டேஸ்ட் எல்லாமே இறங்கும். இப்போது 2 கப் ரைஸுக்கு கிட்டத்தட்ட 2.25 கப் தண்ணி ஊற்றுங்க போதும். இதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கொதி வரணும். இதுக்கப்புறம் இதை மூடி கிட்டத்தட்ட 1 விசில் ஹை ஃப்ளேம், 2 விசில் லோ ஃப்ளேமில் வைக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா தோசைக்கல்ல ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வச்சு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டான காடை முட்டையில் ஒரு புலாவ் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிரியாணி பண்ணணுன்னா பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி. சொல்லப்போனால் ஒரு யூனிக்கான ரெசிபின்னு கூட சொல்லலாம்.
இது வந்து ரைத்தாவோட எடுத்துக்கலாம். வெங்காய ரைத்தா, கேரட் ரைத்தா, பீட்ரூட் ரைத்தா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். நான் வந்து ஆனியன் ரைத்தாவோட எடுத்துக்கிறேன். இது ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பாக்ஸில் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த காடை முட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எக்கை விட அவ்வளோ சத்துக்கள் அதிகமாக இருக்குது. இது தனியாகவும் ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஈவினிங் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். ஸோ இதே வந்து நம்ம காடை முட்டையை பயன்படுத்தி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரோஸ்ட் பார்க்க போகிறோம். சிம்பிளாக ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் ரிச்சான குழந்தைகளுக்கான ஸ்நாக்ஸ், அதுவும் 5 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் டி இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட. போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து ஆயிலோ நெய்யோ ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிட்டு நம்ம வந்து குயில் எக்ஸ் வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடை முட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து மற்ற கண்ட்ரீஸ்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கோட ஸ்மெல்லே இதில் கொஞ்சம் கூட இருக்காது. இது வந்து உடச்சி ஊற்றிட்டு வேகிறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நம்ம ரொம்ப திருப்பி போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ஃப்ளேவருக்காக உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் பவுடர் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது உப்பு போடலனாலுமே டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். குழந்தைகளுக்கு இப்படியும் கொடுக்கலாம். 1 நிமிஷத்துலேயே நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேக வச்சும் இப்படி பண்ணலாம். ஆனால் வேக வச்சு பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கன்னாவே ரெடி ஆகிடும். ஸோ இது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய் தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள் மட்டும் போட்டுட்டு சோயா சாஸ், அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸ், தேவைப்பட்டால் நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கார்ன்ஃப்ளவரோட ஸ்லரி, அதாவது கார்ன்ஃப்ளவரை 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ்ட் பண்ண அந்த முட்டையெல்லாம் போட்டுட்டு நம்ம ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் மட்டும் ரோஸ்ட் பண்ணுவோம். இதுலேயே வந்து கொஞ்சம் உப்பு, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மட்டும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மஞ்சூரியன் ஸ்டைல், அதுக்கப்புறம் பஜ்ஜி இது மாதிரி கூட பண்ணலாம். ஸோ அப்படி ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரைஸில் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறோம், இல்லை வெரைட்டி ரைஸில் கூட இப்படி பண்ணலாம். ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஒரு சிம்பிளான முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிரேவி. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி, ரைஸ், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தோசை, இட்லிக்கு கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இதை பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை முட்டையை வச்சு பண்ணுறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு கிரேவின்னு சொல்லலாம். ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இஞ்சி, பூண்டு, வெங்காயத்தை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம், தண்ணியை ஊற்றாமல். இதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் போட்டுட்டு, இல்லை பட்டர் கூட நீங்கள் போடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஜீரகம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச வெங்காயம், இஞ்சி, பூண்டு விழுத போட்டுட்டு நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கணும். அதனோட பச்சை வாசனை போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி நல்லாயிருக்கும். ரொம்ப நேரம் இருந்தாலும் கெட்டு போகாது. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 4 தக்காளியை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது அரைச்சி வச்ச தக்காளி விழுத போட்டுடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஞ்சிட்ருக்கும் போதே அரைச்சி போடுறதுனால கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். தக்காளியோட பச்சை வாசனை போனால் தான் நல்லாயிருக்கும். இப்போது மசாலா பொடி, அதாவது கசூரி மேத்தி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், ரோஸ்டட் கியூமின் பவுடர், ஜீரகத்தூள் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா திக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் மூடி வச்சு குக் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரேவியோட பேஸ். அதுக்கப்புறம் முந்திரியை போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரெஷ் க்ரீமுக்கு பதிலாக நம்ம இதை வந்து ஊற்றுறோம்.
டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்தி கூட, இன்னொன்று ரிச்சான ஒரு கிரேவியாக இருக்கும். முந்திரியை நீங்கள் பாலில் ஊற வச்சு கூட அரைச்சி ஊற்றலாம். முந்திரி இல்லைனா பாதாமை வந்து நீங்கள் ஊற வச்சும் போடலாம். இப்போது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவைப்பட்டால் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி முந்திரியெல்லாம் இல்லைன்னா நீங்கள் தேங்காயும் கசகசாவையும் அரைச்சி நீங்கள் ஊற்றலாம், பொட்டுக்கடலை கூட இருந்துச்சுன்னா. ஸோ பாருங்கள், நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படி இல்லைன்னா கூட தயிர் 1 கப்பு, அதுக்கப்புறம் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிடுங்க. இதுக்கப்புறமா வந்து ஒரு எக்கு, கிட்டத்தட்ட ஒரு 5 எக் வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு நீங்கள் மூடி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். கொத்தமல்லி போட்டுவிட்டு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான ஒரு முட்டை கிரேவின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி, நான், தோசை, சாதம், திணை வரகு, பனிவரகு எல்லாத்துக்குமே இந்த ஒரு கிரேவி காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதே மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்னா வைக்கலாம். அந்த சால்னா அப்படின்னு வைக்கும்போது உங்களுக்கு ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், பரோட்டா, இடியாப்பம், இட்லி, தோசைக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச். சிம்பிளாக ஈஸியாக கிளி பரோட்டா நம்ம வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான சால்னா எல்லாமே நம்ம செய்ய போகிறோம். பர்ஃபெக்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம கடைகள் எப்படி கிடைக்குமோ, ரோட் சைடு எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் ரெசிபின்னு சொல்லலாம். சால்னாக்கு முதல்ல எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஸ்டோன் ஃப்ளவர், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இதில் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ப்ரெஷர் குக்கரில் கூட பண்ணலாம், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ தக்காளி 4லேருந்து 5 தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அதை அரைச்சி கூட போடலாம். இது செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்க்குள்ளே தான் ஆகும். இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதே ஸ்டைலில் நான் சிக்கன் சால்னா கூட போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எம்டி சால்னா, சிக்கன் சால்னா, வெஜிடபிள் சால்னா, எல்லா வெரைட்டிஸுமே நான் போட்டிருக்கேன். இப்போ புதினா, கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி போடணும்னு அவசியம் இல்லை, இது நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், கொத்தமல்லி தூள், தேவைப்பட்டால் ரோஸ்ட் பண்ண ஜீரகத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்கோ, காலிஃப்ளவர்லேருந்து ஆரம்பித்து கேரட், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேப்சிகம் கூட நீங்கள் போடலாம், நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு பன்னீரில் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பன்னீரை வந்து ரோஸ்ட் பண்ணி கடைசியில் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நான் சொன்ன மாதிரி வெஜிடபிள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து காளான் வந்து போட்டுக்கலாம். காளான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மஷ்ரூம் சால்னா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான, நான்வெஜ்ஜுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். இதை மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். இதுக்கப்புறம் நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. நம்ம என்ன அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரி, பொட்டுக்கடலை, இதெல்லாம் அரைச்சிக்கலாம். கசகசா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை ஆப்ஷனல் தான், பட் அது திக்னஸை கொடுக்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஃபேமிலி நிறையா மெம்பர்ஸ் இருக்கும்போது நம்ம திக்னஸ் வேணும், கிரேவி கொஞ்சம் அதிகமாக வேணுங்கிற பட்சத்தில் பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பிடிக்காதவங்க நீங்கள் கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு இதில் ஊற்றிட்டு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும். அப்படிங்கும்போது எல்லா மசாலாமே ஒன்றா சேர்ந்து நம்ம ரோட் சைடில் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு சால்னா ரெடி ஆகிடும். நான் மிளகாய்த்தூள் நார்மலாக தான் போட்டிருக்கேன், பிடிக்கிறவங்க ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது கொத்தமல்லி போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து பரோட்டா மட்டும் கிடையாது, இடியாப்பம், இட்லி, தோசை, பணியாரம் எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பூரிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சால்னா அப்படிங்கிறது. ஸோ முதல்ல கிளி பரோட்டாக்கு முக்கியமானது சால்னா. அது சிக்கன் சால்னாவாக இருக்கட்டும், மட்டன் சால்னா, வெஜிடபிள் சால்னா. ஸோ முதல்ல பேஸ் வந்து ரெடி பண்ணணும். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பரோட்டா போட போகிறோம். ஸோ பரோட்டா வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இதே மாதிரி மினி பரோட்டா கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு 3லேருந்து 4 பரோட்டா தேவைப்படும் கிளி பரோட்டாக்கு. ஸோ இந்த கிளி பரோட்டா வாழலையில் வச்சு செய்கிறதுனால மனம் வந்து வாழலையோட ஃப்ளேவரும் வரும். இப்போது பரோட்டா போட்டதுக்கப்புறம் எக்கு, கொஞ்சம் மட்டும் உப்பு போதும், மசாலா வேணாம். ஏன் அப்படின்னா சால்னாலேயே நிறையா மசாலா இருக்கிறதுனால அது டாமினேட் பண்ணும்.
எக்குக்கு வந்து உப்பு மட்டும் போட்டு ஒரு 2 எக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இதில் மெயினாக பரோட்டா, எக்கு, அதுக்கப்புறம் உங்களுக்கு சால்னா. ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாழை இலையை எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதை வந்து சாஃப்டன் பண்ணணும், அதாவது சாஃப்ட் ஆக்கணும். அதனால் நான் டைரக்ட் ஃப்ளேமில் லைட்டாக காட்டிட்டு அதுக்கப்புறம் லேயர் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பரோட்டா, சால்னா, எக்கு, அதுக்கப்புறம் பரோட்டா இதே மாதிரி லேயர் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, வெங்காயம் போடுவோம். இதே சிக்கன் சால்னா அப்படிங்கிற பட்சத்தில் சிக்கன் வந்து போடுவோம். ஸோ பரோட்டா, சிக்கன் சால்னா, சிக்கன் ரோஸ்ட் பண்ண பீசஸ், அதுக்கப்புறம் எக்கு, அதுக்கப்புறம் திரும்ப ஒரு பரோட்டா, திரும்ப சேம் இதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். இது சிக்கன் சால்னாக்கு. நாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கை வச்சு பண்ணுறது, எக்கு வெஜிடபிள் சால்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ லேயராக பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நல்ல நூல் இருந்துச்சு அப்படின்னா திக்கான நூல் அதை கட்டலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வாழை நார் எடுத்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளி பரோட்டாவோட ஒரு ஷேப்புன்னு சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே எடுத்து நம்ம பேனில் வைக்க போகிறோம். பெரிய இரும்புக்கல் இருந்துன்னா கூட நீங்கள் அப்படி பண்ணலாம். பட் இல்லைங்கிற பட்சத்தில் நான்ஸ்டிக்லேயே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும். கீழே ரோஸ்ட் ஆகும்போது வாழலையோட அந்த ரோஸ்ட் பண்ண ஸ்மெல்லும் வரும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, மீடியம் டு ஹையில் வச்சுட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டீம் பண்ண அந்த வாழலையோட ஸ்மெல் அந்த பரோட்டாவில் இறங்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு. தண்ணி வற்றினதுக்கப்புறமா லைட்டாக வந்து தள்ளி விட்டு பாருங்கள் கீழே அடிப்பிடிச்சிருச்சான்னு. இல்லைனா இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றலாம். தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு 5 நிமிஷம். ஸோ எல்லாமே வெந்துட்டதுனால நம்ம ரொம்ப நேரம் இதை வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் எல்லா தண்ணியும் அப்சர்வ் பண்ணிடுச்சு இந்த வாழையில். ஸோ ஹை டு மீடியம் டு ஹையில் வச்சா தான் இந்த மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் எந்த காரணத்தை கொண்டு வச்சிடாதீங்க. இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா சூடாக இருக்குது. மனம் ரொம்ப சூப்பராக வருது. வாவ், எவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக எல்லா ஃப்ளேவருமே இந்த பரோட்டாலேயும் எக்லேயும் இறங்கியிருக்கும். ஸோ இதிலேயே இன்னும் ப்ரோட்டீன் நீங்கள் தேவைப்பட்டது அப்படின்னா பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வந்து சிக்கன் அப்படிங்கும்போது சிக்கனை நல்லா வந்து சுக்கா மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சிம்பிளாக ஈஸியாக காடை முட்டையில் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல் பண்ண போகிறோம். குழந்தைகளுக்கு பர்ஃபெக்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு முதல்ல பவுல் உப்பு போட்டுட்டு தண்ணி கொதிக்கும் போது காடை முட்டை போட்டு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். இல்லை அப்படின்னா கொதிக்கிற தண்ணியில் 5 நிமிஷம் விட்டால் மட்டும் போதும். இதுக்கப்புறம் இதனோட தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். ஸோ நல்லா ரோஸ்ட் ஆகணும். இதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறமா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். மிளகுத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கரம் மசாலா கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா சாஸ், டொமேட்டோ சாஸ், ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா சோயா சாஸ். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். 1 நிமிஷம் ஜென்டலாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம கார்ன்ஃப்ளவரோட ஸ்லரின்னு சொல்லுவோம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரை ஒரு 1/4 கப் தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்டி இல்லாமல் அதை ஊற்றணும். இது வந்து நல்லா ஷைனிங்கை கொடுக்கும், திக்காகும். இதுக்கப்புறமா வேக வச்சு காடை முட்டை போட்டுக்கலாம். நீங்கள் டூத் பிக்கில் குத்திட்டு அப்படி கூட போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா லைட்டாக நீங்கள் முட்டையை ரோஸ்ட் பண்ணிவிட்டும் இதில் போடலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி இல்லைனா க்ரீன் ஆனியன் அதை போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். இது வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். ப்ரோட்டீன் ரிச் ஆனது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மஞ்சூரியன் ஸ்டைலாக இருந்தாலுமே நான் ரோஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஃப்ரை பண்ணி கொடுங்க. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான 2 எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஆயில் எதுவுமே தேவைப்படாது. இந்த எக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம், எக்கோட மஞ்சக்கரையில் விட்டமின் டிக்கு உண்டான எல்லா ஒரு விஷயங்களும் இருக்குது. இது நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து வாரத்தில் அட்லீஸ்ட் 3 நாளாவது கொடுக்கணும். ஈவினிங் வரும்போது கொடுக்கும்போது அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்கும், நல்லா இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி கிடைக்கும், நல்லா படிக்கவும் செய்வாங்க. 2 பார்க்க போகிறோம், எக் பணியாரம், அதுக்கப்புறம் எக் ஆம்லெட். முதல்ல எக் பணியாரத்துக்கு நம்ம 2 கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட தோசை மாவு இருந்தாலும் கொஞ்சம் அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா நமக்கு முடிக்கு தேவையானது இருக்குது. இதனோட துவர்ப்பு தன்மை வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு தனியாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் கருவேப்பிலை நிறையா போடுங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போடலாம் இதில். இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஃபெனலோட லீவ்ஸ் இருக்குது, அதாவது சோம்பு இலைகள், அதையும் போடலாம், ரொம்ப நல்லது. பாலைக்கீரையை பொடி பொடியாக கட் பண்ணி போடலாம். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இது வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போது நம்ம வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது கூட. ஸோ அதனால் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் இதில் கேப்சிகம் போடலாம், கேரட் போடலாம். உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம். சீஸ் போடலாம். ஸோ இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, அதுக்கப்புறம் பெப்பர், மிளகு, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் தண்ணி, இதெல்லாம் ஊற்றிட்டு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணணும். இட்லி மாவுலேயே உப்பு இருக்கும். நான் இது வந்து வெஜிடபிள்காக கொஞ்சம் போடுறேன். இப்போது ஒரு எக் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் 2 எக்கு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கிறதுனால இது எக் பணியாரம்னாவே சொல்ல முடியாது, ஸ்மெல்லும் வராது. இப்போது நம்மள இரும்பு பணியாரம் கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதை ஊற்றிட்டு ஒவ்வொரு சைடும் 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப கருகின மாதிரி அது ஆகிடும். ஸோ அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு வந்து பிடிக்காது. ஸோ இது மாதிரி மூடி வச்சு நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். மெயினாக இரும்பு பணியாரம் கல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனோட சத்துமே வந்து குழந்தைகளுக்கு போகும். இது ஒரு 4 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும். ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதில் சீஸ் எல்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் குழந்தைகளுக்கு. அதுக்கப்புறம் பீஸா சீசனிங் எல்லாம் பண்ணுங்கள். இதில் வந்து சிஸ்வான் இது மாதிரி சாஸ் கூட நீங்கள் போட்டு கொடுக்கலாம். குழந்தைய சாப்பிடல அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். எப்போவுமே வந்து ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இது மாதிரி இரும்பு கல்லை யூஸ் பண்ணிவிட்டு எக்கு பண்ணுறது, பணியாரம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லது கூட. குழந்தைகளுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ பாருங்கள், நமக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. எடுத்துடலாம், டைரெக்டாக கொடுத்துடலாம். இல்லை எந்த சட்னியுமே தேவையில்லை. தேவைப்பட்டால் நீங்கள் சாஸ் வந்து பிடிக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுக்கலாம். ஸோ அப்படி தான் சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 2வது ஆம்லெட். ஸோ ஆம்லெட் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சமானது. எப்படி வந்து சாஃப்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் லாஸ் எல்லாம் போகும்போது இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான மிளகு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது வந்து பீட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் பீட்டெல்லாம் தேவையில்லை. நம்ம ஃபோர்க் இருந்தனாவே ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேனில் ஊற்றிட்டு கொடுக்கலாம். இதுலேயுமே வந்து நீங்கள் எக் பணியாரமெல்லாம் பண்ணலாம். சில வெஜிடபிள் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு நம்ம இருக்கிற பேட்டர் எல்லாமே வந்து ஊற்ற போகிறோம். அதுக்காக தான் நான் கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது வேகணும், அதுக்காக. இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் ஒவ்வொரு சைடும் நீங்கள் குக் பண்ணணும். ஸோ பாருங்கள், இப்படி கொஞ்சம் எடுத்துடும்போது அந்த எக்கெல்லாம் போயிட்டு நல்லா குக் ஆகும். இதை அப்படியே திருப்பி போடலாம். திருப்பி போட்டுட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ திருப்பிட்டு ஒரு 2 நிமிஷம் தான். இதுக்கப்புறம் இது மேலே நீங்கள் சீஸ் துருவி போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கு. மொசரெல்லா போட்டுட்டு கொஞ்சம் சாஸ் போட்டுட்டு அப்படி கூட பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் பன்னீர் எல்லாமே வந்து பண்ணி இது மேலே வச்சு கொடுத்தா கூட குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பீஸா மாதிரி ஆகிடும். ஸோ இது வந்து இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம். சூடாக சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாகவும் சாப்பிட்லாம், சீஸ் வச்சும் சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் கிரேவியில் ஆட் பண்ணலாம், நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் எக் பர்கர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவன் லஞ்சாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பண்ண டைம் இல்லை அப்படிங்கும்போது இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் வந்து எக் இருக்கிறதுனால ப்ரோட்டீனும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கு முதல்ல 2 பர்கர் பன் எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்பாஞ்சியாக இருந்தால் ரொம்ப நல்லது கூட. ஸோ இது வந்து நம்ம முதல்ல ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஆம்லேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிட்டு பீஸா சீசனிங், உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை நல்லா பீட் பண்ணலாம். தேவைப்பட்ட இதில் வெங்காயம், கேப்சிகம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஃபோர்க்கை வச்சு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு ஆயில் கொஞ்சம் மட்டும் ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 ஆம்லேட் வரும். நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இதை வந்து 1 நிமிஷம்தான் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ அந்த பர்கரோட பன், அதுக்கப்புறம் இந்த எக்கு, இதை சாப்பிட்டோம் அப்படின்னா மார்னிங் மத்தியானம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பசியே இருக்காது. இதில் வந்து சீஸை வந்து நீங்கள் துருவி போட்டும் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நம்ம 2ஐயும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா பட்டர் போட்டுட்டு முதல்ல இந்த பன்னை 2ஐயுமே வந்து ரோஸ்ட் பண்ணணும். நல்ல கிறிஸ்பினஸ் இருக்கும். பட்டர் போடுறதுனால ஃப்ளேவர் வந்து அந்த ப்ரெட்டில் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாய்த்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு கூட இதோட டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சிம்பிளாக தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா சூடாயிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட இது மாதிரி டோஸ்ட் பண்ணாமல் கூட பண்ணலாம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ எடுத்து இதில் சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். ஸோ ப்ளைனாக கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ சாஸ் ஊற்றிட்டு அந்த எக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் மயோனைஸ் இல்லை சீஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் ரெட் சில்லி சாஸ் எல்லாமே நம்ம குறைவாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு வந்து பண்ணை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி 2ஐயும் பண்ணிக்கலாம். இதில் வந்து லெட்யூஸ் வைக்கலாம், இல்லை அப்படின்னா கேரட், கேப்சிகம், அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தக்காளி ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து எது பிடிக்குதோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது. அதுலேயுமே 1900 ரெசிபிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் South Indian Foods.inங்கிற வெப்சைட்டை 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். அதுலேயுமே 8000 ரெசிபிஸ் இருக்குது.